Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை, புதிய வாரத்தை, இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். பொது காலம் 27ஆம் ஞாயிறு உண்மையிலேயே மணமக்களின் ஞாயிறு அல்லது குடும்பங்களின் ஞாயிறு என்று சொல்லப்படும் அளவுக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி கணவன் மனைவி இடையே எந்தளவுக்கு புரிதல் இருக்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, குடும்பங்கள் தான் குட்டி திருச்சபையாக இருக்கின்றன. எனவே நமது கத்தோலிக்க திரு அவை செழித்தோங்க வேண்டுமென்றால் நமது ஒவ்வொருவரின் குடும்பமும் குட்டி திருச்சபையாக, திரு குடும்பமாக உருவாக வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், பக்தியுள்ள குடும்பங்களாக இருக்க வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, கண்களை மூடி கரங்களை கூப்பி நம் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் தாமே நமது குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பெற்றோர்கள், பிள்ளைகள், பெரியோர்கள் என அனைவரையும் உள்ளடக்கிய நமது குடும்பம் அன்பினால் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றும், விசுவாசம் என்னும் வேரினால் ஒவ்வொரு நாளும் தளர்த்து வளர வேண்டும் என்றும், செழித்து வளர வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்பு நெஞ்சங்களே, நமது குடும்ப நபர்களை ஒரு நிமிடம் மௌனமாக நினைத்து பார்த்து நமது குடும்பத்திற்காக இப்பொழுது மௌனமாய் ஜெபிப்போம். அன்பு நெஞ்சங்களே, தெரிந்தோ தெரியாமலோ நமது முன்னோர்கள், நமது குடும்பத்தார் செய்த பாவங்களால் நாம் ஒருவேளை துன்பப்பட்டு துயரப்பட்டு கவலையில் உழன்றால், இந்த நல்ல நேரத்திலே நாம் அனைவரையும் நினைத்து பார்த்து அனைவருடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்க வேண்டும். குறிப்பாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நாம் அனைவரும் பரிசுத்தவான்களாக நமது பாவங்கள் அனைத்தும் கழுவ பெற்று நாம் கேட்கின்ற வரங்கள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நமது பாவங்களுக்காக வருந்துவோம். குற்றங்குறைகளை நினைத்து பார்ப்போம். பாவங்கள் கழுவப்பட்டு மன்னிக்கப்படும் பொழுது நாம் வேண்டுகின்ற வரங்கள் நமக்கு கிடைக்கும். நமது பாவங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மாரியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது
உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 வரை. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 128. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றார். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பே. நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர். உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் இல்லத்தில் உம் துணைவியர் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவு கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்டவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவார். உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளே காண்பீர். இஸ்ரேலுக்கு
வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். தூய்மையாகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 9 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூடப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பியபோது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாகுகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி இயல் 10 இறை திருவசனங்கள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான்.
தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கு உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்க குடும்பம் நல்ல குடும்பமா? இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, ஒரு முதியவர் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்று அந்த வீட்டில் உள்ளவர்களை சந்திக்க வேண்டும் என்று சென்றிருக்கிறார். அங்கே 5 வயது சிறுவன் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு செல்போனில் கேம் விளையாடி கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட போய், எப்பா வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான், எரும மாடு ஆஃபீஸுக்கு போயிருக்கு, சனி என் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கு, கழுதை காலேஜுக்கு லீவு போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கு, தெண்டம் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துகிட்டு போயிருக்கு, பெருச்சாலினா இங்கே உட்காந்து செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு யார் வேணும்? அப்படி அதிர்ந்து போயிட்டாராம். என்னடா இது, வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் எரும மாடு, சனியன், கழுதை, தெண்டம்னு பேர் வச்சிருக்காங்களேன்னு அவர் ஆச்சரித்து போனாராம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையிலேயே இன்றைய ஞாயிறு தம்பதிகளின் ஞாயிறு என்று சொல்லப்படும் அளவுக்கு வாசகங்கள் தம்பதிகளுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறன. இதை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட ஜபத்தில் உட்கார்றப்ப மக்களை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்கணும்னு எதிர்பார்த்தேன். ஏன் இந்த நாளை, எந்த நாளில் எந்த வாசகத்தில் ஆண்டவர் திருமணத்தை பற்றி சொல்றாரோ அன்னைக்கு திருமண நிகழ்வை வைக்கக்கூடாது? மிகவும் வேதனையாக இருக்கிறது மக்களே. இன்று நமது குடும்பங்களை நினைத்தால், அதுவும் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் நாள் பார்த்து நேரம் பார்த்து நாம் அதிலும் அந்த முகூர்த்த நாளை பார்த்து தான் வைக்கிறோம். எங்களை போல சாமியார்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. எந்த கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்ல முடியல. ஒரு கல்யாணத்துக்கு போய் இன்னொரு கல்யாணத்துக்கு போகலன்னா அது பெரிய அவமானமாக ஆகிறது, பெரிய குறையாகிவிடுகிறது, மிகப்பெரிய மன கஷ்டமாய் ஆகிவிடுகிறது. அன்பு நெச்சங்களே, எனக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருப்பாங்க. அதே நாளில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 3-4 இடத்துலேருந்து சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் பூசைக்கு நீங்கள் தான் வந்து கல்யாண பூசையில் பிரசங்கம் வைக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம எத்தனை இடத்துல போய் வைக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே முதல் முறை தோன்றியது மக்களே, முதல் கருத்தா திருப்பாடல் 127 முதல் வசனம், ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். நம்ம குடும்பம் ஆண்டவரால் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்கிறதா? வேடிக்கையா நகைச்சுவை சொல்லுவாங்க, எங்க வீடு கொத்தனாரால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு மக்களே, நான் நம்முடைய கட்டிடங்களை சொல்லவில்லை, மாறாக நமது வீட்டில் இருக்கின்ற அந்த உறவுகள் ஆண்டவரால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதா? அன்பு நெஞ்சங்களே, நேரம் காலம் பார்த்து நாம கல்யாணம் வைக்கிறோமே. ஆண்டவர் சொல்றாரு இணைச்சட்ட புத்தகத்துல 19வது அதிகாரத்துல 9 முதல் 14 முடிய உள்ள இறைத்தர் வசனங்களை பார்த்தீங்கன்னா, 18வது அதிகாரம் இணைச்சட்டம் 18வது அதிகாரத்துல 9 முதல் வசனங்களை பார்க்கிறோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீமிதிக்க செய்கிறவனும்
நல்லா கவனிக்கணும். தீமிதிக்க செய்கிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாய வித்தைக்காரனும், இறந்தவரிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களின் நிமித்தம் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உன் முன்னிலை நின்று அவனை துரத்தி விடுவார். உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாய் இரு. ஏனெனில் நீ துரத்தி விடவிருக்கும் இந்த வேற்றினத்தார் குறி சொல்கிறவர்களுக்கும் நாள் பார்க்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை அனுமதிக்கவில்லை. அழகா சொல்லிட்டாங்க. ஆக மக்களே, தயவு செய்து இனிமேலாவது நமது குடும்பங்களில் திருமண நிகழ்வு மற்ற நிகழ்வு வரும் பொழுது முகூர்த்த நாள் அந்த நாள் இந்த நாள் பார்க்காதீங்க. இப்போ எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நாளைய தினம் எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு திருமணம் இருக்குது சாமி, நீங்கள் எப்படியாவது வந்துருங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் கூட வரல, ஒரு ஃபோனும் வரல, எங்கேயுமே கல்யாணம் இல்லை. ஆனால் தாயாம் திருச்சபை இன்றைய வாசகங்களை கல்யாணத்துக்கு திருமணத்துக்குரிய வாசகங்களாக கொடுத்துருக்கு. இயேசு எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, கடவுளுக்கு அஞ்சி நடக்கிற மணமகன் யாரோ அவனுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? திருப்பாடல் 128 3வது வசனம், உம் உள்ளத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசீரை பெறுவார். அன்பு நெஞ்சங்களே, அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு ஆன்மீகத்தை கட்டி எழுப்பக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை பெண்கள் மாத்திரம்தான் எடுக்கின்றார்கள், மனைவிகள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். அந்த மனைவிகள் மாத்திரம் முயற்சி எடுத்து பார்க்கிறார்கள், ஆனால் அந்த குழந்தைகளை திருத்த முடியவில்லை. அன்பு நெஞ்சங்களே, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து, குறிப்பாய் ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன் ஆன்மீக வழிகாட்டியாக விளங்குகின்றான். எனவேதான் ஆண்டவர் முதலில் ஆணை படைத்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து பெண்ணை படைத்தார். ஆக முதலில் ஆன்மீக வழிகாட்டியாக விளங்க வேண்டியவர் இந்த குடும்ப தலைவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5வது அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கிறோம், கடவுளுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். அழகாக அற்புதமாக எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5வது அதிகாரம் 21வது வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். நல்லா கவனிச்சுக்கணும், பணிவுங்கிறது மனைவிக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகின்ற கட்டளை அல்ல. கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். கணவனும் மனைவிக்கு பணிந்திருக்க வேண்டும், மிக முக்கியமானது. அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் அனைவரும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்க குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணுமா? உங்க குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா மாறணும். உங்க குடும்பம் ஜப கூடத்துக்கு போற குடும்பமா இருக்கணும். உங்க குடும்பம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற குடும்பமா இருக்கணும். உங்க குடும்பம் இந்த அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதாவுக்கு உகந்த மாதத்துல முட்டி போட்டு ஜெபமாலை சொல்கின்ற மாதம் குடும்பமாக இருக்க வேண்டும். அன்பு நெஞ்சங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. ஒரு வீட்டில் கருமண்டத்தில் ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நான் போவதற்கு இரவு தாமதமாகி விட்டது. 9:30 மணி ஆயிடுச்சு. 9:30 மணிக்கு நான் போயிருந்தா குடும்ப தலைவர் அப்போ தான் வேலையை முடிஞ்சு வர்றாரு. 9 மணிக்கு வந்த பிறகும் எல்லாம் சிறு பிள்ளைகள் தான். 4 பேர் முட்டி போட்டு என்னுடைய பிரசனத்தில் நானும் கலந்துக்க சொல்லி அவங்க சொன்னதெல்லாம் நானும் அதை ஒத்துக்கிட்டேன். அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு ஜோமாலை ஒப்பு கொடுத்தோம் மக்களே. ஒரு 1/4 மணி நேரம் அவ்வளோதான். அதன் பிறகு சிரித்து பேசி டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய அந்த 15 நிமிடம் குடும்ப ஜபத்திற்குரிய நேரத்தை அவர்கள் சரிசமம் செய்ய பார்க்கவில்லை, நியாயப்படுத்தவில்லை. மற்ற காரியங்களுக்காக அவர்கள் அதை சமரசம் செய்யவில்லை.
ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு கொடுக்குற நேரத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். இரண்டாவது கருத்தாக நான் சொல்ல வேண்டியது, அன்பு மக்களே, இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, உங்கள் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் பூத்து குலுங்கணும்னா இந்த சார்பு நிலை அதிகமாக வரணும். சார்பு நிலை என்ன? ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பது, குறிப்பாக கணவன் மனைவியை சார்ந்திருப்பது, மனைவி கணவனை சார்ந்திருப்பது. இங்கே மிக முக்கியமானது, இந்த குடும்பத்தில் நானா நீயா, நான் நீ என்ற போராட்டம் இருந்தால் அங்கே குத்து சண்டை தான் நடக்கும். எனவேதான் நான் அழகாக சொல்லுவேன், குடும்ப வாழ்க்கை என்பது நான் நீ என்ற இருவேறு வட்டங்கள் நாம் என்ற ஒரே வட்டத்தில் சங்கமிக்கும் ஒரு சந்தோஷ வாழ்வு. ஆக இந்த ஆணவம் குடும்பத்தில் குடும்ப நபர்களிடையே இருக்கின்ற, குறிப்பாக கணவனிடையே மனைவியிடையே இருக்கின்ற ஆணவம் அழிய வேண்டும், ஆன்மீகம் வளர வேண்டும். சார்பு நிலை, இதை பற்றி சொல்றப்ப ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நடு காட்டில், ஊரை தாண்டி ஒரு காட்டில் ஒரு கோயில் இருந்துச்சான். அந்த கோயிலில் 2 பிச்சைக்காரவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தருக்கு கண்ணு தெரியாதான், இன்னொருத்தருக்கு கால் நடக்க முடியாதான். 2 பேர்த்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லை பார்த்துக்கங்க. ஏன்னா கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்க பிச்சை போடுறப்ப பகிர்ந்து போட்டுருவாங்கல்ல, அதனால் எனக்கு கிடைக்கிறதெல்லாம் அவன் வாங்கிறான்னு சொல்லி 2 பேரும் பேசிக்க மாட்டாங்களாம். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, அந்த காட்டில் தீ பற்றிக்கிச்சான். தீ பற்றுக்கிட்டது யாருக்கு தெரியும்? கண்டிப்பாக கால் நடக்க முடியாதவருக்குத்தான் தெரியும், கண் தெரியாதவருக்கு தெரியாது. அன்பு நெஞ்சங்களே, அப்போதான் ஆபத்துன்னு வந்தால் தான் நம்ம பேசுவோம்ல, அயலான்ட்ட பக்கத்துக்கு வீட்டுக்காரன்ட்ட. அதுபோல அந்த கால் நடக்க முடியாதவர் கண் தெரியாதவிடம் சொன்னா, மாப்பிள்ளை காட்டில் தீ பற்றிக்கிச்சு, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கண் தெரியாதவர் சொன்னாராம், மாப்பிள்ளை உன்னால் நடக்க முடியாது, என்னால் பார்க்க முடியாது, அதனால் நான் உன் மேலே ஏறிக்கிறேன், நீ என் மேலே ஏறிக்க, நீ வழிகாட்ட, நாம் 2 பேரும் கடந்து போயிடலாம். கால் நடக்க முடியாதவர் கண் தெரியாதவர் மேல் ஏறிக்கொண்டார். கண் தெரியாதவர் நடக்க, கால் நடக்க முடியாதவர் வழிகாட்ட, காட்டு தீயிலிருந்து அந்த 2 நபர்களும் தப்பித்து கொண்டது போல, அன்பு மக்களே, கணவன் மனைவியாய் இருக்கின்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பிறரை, குறிப்பாக கணவன் மனைவியை சார்ந்திருக்க வேண்டும், மனைவி கணவனை சார்ந்திருக்க வேண்டும். முன்பெல்லாம் அதிகமாக சார்ந்திருந்தார்கள். எனவேதான் அந்த விவாகரத்து என்பது காணாமல் போயிருந்தது. விவாகரத்து என்பது மிகவும் சொற்பமான எண்ணிக்கையில் இருந்தது. கணவன் மனைவி என்பவர்கள் இறுதி வரை நிலைத்திருந்தார்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கல்யாணம் பண்ணி 1 வாரத்தில் 2 வாரத்தில் 1 மாதம் 2 மாதத்தில் டிவோர்ஸில் போய் நிற்கிது. இது காரணம் என்ன தெரியுமா? அந்த சார்பு நிலை இல்லை. அன்பு மக்கள், இந்த சார்பு நிலையை பற்றி சொல்லும் பொழுது, முன்பெல்லாம் சார்ந்து இந்த கணவன் மனைவியை சார்ந்திருந்தார். உணவிற்காக, நல்ல சுவையான உணவிற்காக கணவன் மனைவியை சார்ந்திருந்தான். மனைவி கணவனை சார்ந்திருந்தால் எதற்காக? சம்பளத்திற்காக, பணத்திற்காக, செலவிற்காக. குடும்ப செலவை சந்திக்கின்றவர் கணவன் மட்டும்தான் இருந்தார். எனவே அவர் சென்று சம்பாதித்து வந்ததை கொண்டுதான் மனைவி குடும்பத்தை நடத்தினார்கள். எனவே மனைவி கணவனை சார்ந்திருந்தார். கணவன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று உணர்ந்தார். அதே போல கணவனும் மனைவி இல்லாமல் நமக்கு உணவு இல்லை, வாழ்வு இல்லை என்று உணர்ந்திருந்தான். ஆனால் இன்று இது தாறுமாறாக மாறிவிட்டது. அன்பு மக்களே, அநேக பெண்களை விட இன்று ஆண்கள் சமைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அநேக ஆண்களை விட பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பு நெஞ்சங்களே, எனவேதான் இந்த சார்பு நிலை இல்லை. எனக்கு கணவன் இல்லாட்டி என்ன, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் வாழ்ந்துட்டு போறேன். இதனால் தான் இன்று ஏகப்பட்ட மனமுறிவு, டிவோர்ஸ் கேஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் மக்களே, நீங்கள் நாள் நேரம் பார்த்து, அந்த முகூர்த்த நாள் பார்த்து அவ்வளவு கரெக்டாக, அதுவும் அந்த கல்யாண பூசையில் வச்சோம்னா எங்களை மாதிரி பிரசங்கம் வைக்கிற சாமியாருக்கு மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு செக் கொடுத்துருவீங்க, 10:30க்குள்ளே தாலி ஏறணும் அப்படின்னு. இல்லைன்னா நான் இறங்கிடுமா? 10:30க்குள்ளே தாலி, அந்த 9:00லேருந்து 10:30 வரைக்கும் தான் நல்ல நேரம், அதுக்குள்ளே தாலி ஏறணும் அப்படிம்பீங்க. அந்த 9:30க்குள்ளே 9:30லேருந்து 10:30க்குள்ளே ஏறின எத்தனை தாலி இறங்கியிருக்கு, டிவோர்ஸ் ஆகிருக்கு? ஒரு வருஷத்துக்கு 15,000 டிவோர்ஸ் கேஸ் வருதான் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மாத்திரம்.
அன்பு மக்களே, 15,000 எப்படி நீங்க நேரம் பார்த்து காலம் பார்த்து இவ்வளவு முகூர்த்த நாள்லாம் பார்த்து கரெக்டாக அந்த நேரத்தை பார்த்து நீங்கள் தாலி கட்டியாச்சு, ஆனால் எப்படி டிவோர்ஸ் வருது? அன்பு நெஞ்சங்களே, மிகவும் வேதனையாக இருக்கிறது. அன்பு மக்களே, இந்த சார்பு நிலை மிக அவசியம். கணவன் மனைவியை சார்ந்து இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மனைவியை பாத்திரம் சொல்லும் பொழுது எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்தில் பவுலடியார் அருமையாக சொல்லுகிறார், திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல் மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். தயவு செய்து பெண்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முடி அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடை அணிதல் போன்றதல்ல உங்களுக்கு அழகு சேர்க்கும் அணிகலன்கள். உங்களுக்கு அழியாத அணிகலன்கள் என்று பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 3வது அதிகாரத்திலே 3-4 வசனங்களை சொல்லுகிறார். பணிவும் அமைதியும் தான் பெண்களுக்கு அழியாத அழகு சேர்க்கும் அணிகலன்கள் என்று சொல்லி இருக்கிறார். பணிவு, அமைதி. அன்னை மரியாளை போல நீங்கள் பணிவோடும் அமைதியோடு இருக்க வேண்டும். அனைத்தையும் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த அற்புதமான தாய் இன்று உங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான தாயாக இருக்கிறார். அதுபோல் அனைத்தையும் நீங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து ஜெபித்து வாழ வேண்டும். குடும்ப பெண்மணிகள் ஜெப வீரர்களாக மாற வேண்டும். அதே நேரத்தில் குடும்ப தலைவர்கள் தானியேலை போல, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தோபியாவை போல ஜெப வீரர்களாக மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, தோபியா, சாரா. அந்த தோபித்து புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம், தங்களுடைய இல்லற வாழ்க்கையை, தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தோபியா சொல்கிறார், அன்பே எழுந்திரு, நம் மீது கருணை காட்டுமாறு நம்ம ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண பிறகுதான் தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அன்பு நெஞ்சங்களே, நானா நீயா என்ற போராட்டம் வேண்டாம். 3வது முக்கியமான கருத்தாக நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? தாய் பசித்திருக்க தாரத்திற்கு ஊட்டாதே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்றைக்கு கணவன் மனைவியாக நீங்கள் இணைந்து விட்டால் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கவனிக்காமல் வருவது நலமா? தயவு செய்து இல்லை. நீங்கள் தோபித்து புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த தோபித்தும் ரகுவேல், தோபியாவுடைய பெற்றோர்கள் அருமையாக தன்னுடைய மருமகளான சாராவிடம் சொல்வார்கள், இன்று முதல் நாங்கள் உமக்கு தாய் தந்தையர் என்று சொல்வார்கள். அன்பு நெஞ்சங்களே, தயவு செய்து நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவர் மற்றவருக்கு உறவுகளாக இருங்கள். தாய் பசித்திருக்க தாரத்திற்கு ஊட்டாது என்று சொல்ல என்ற பழமொழிக்கு இணங்க தயவு செய்து நீங்கள் தனி குடும்பத்தனம் போக வேண்டும், தனியாக வாழ வேண்டும் என்று சொல்லி பெரியோர்களை, பெற்றோர்களை நீங்கள் புறம் தள்ளி வாழாதீர்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. பெரியோர்கள், மூத்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால்தான் அது ஆசீர்வாதம் என்பதை புரிந்து தயவு செய்து திருமணமான ஆண்களே, திருமணமான பெண்களே, உங்கள் பெற்றோர்களை கைவிடாமல் கரம் கூப்பி அவர்களை கரம் பிடித்து அவர்களை பாதுகாத்து நீங்கள் எப்பொழுதும் அவர்களை பராமரித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளே, எபேசியர் திருமுகத்திலே 6வது அதிகாரம் 1 வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அதே போல எபேசியர் 6:4 பவுலடியார் சொல்வது போல, பெற்றோர்களே, குறிப்பாக கணவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அன்பு மக்களே, உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க இந்த 3 காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் ஆண்டவரால் கட்டியெழுப்பப்பட வேண்டும். உங்கள் குடும்பத்தில் ஆணவம் அழிய வேண்டும், ஆன்மீகம் மிளிர வேண்டும். 3வது கருத்தாக நான் சொன்னது, உங்கள் பெற்றோர்களை, பெரியோர்களை நீங்கள் புறம் தள்ளாமல் அவர்களையும் பராமரித்து அவர்களையும் கண்காணித்து வந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் வழியாக உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நமது கத்தோலிக்க விசுவாசத்தை நாம் புதுப்பிக்கும் விதமாக நமது விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம்.
மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். மகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்கள் மாதியாக திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதரின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அடிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. அன்பு மக்களே, இந்த அப்பரச காணிக்கைகளோடு நமது குடும்பங்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அன்பு நெஞ்சங்களே, குட்டி திருச்சபைகளாயிருக்கிற குடும்பங்களாகிய நாம் நம்முடைய
திரு அவைக்காக, திருச்சபைக்காக கண்களை மூடி கரங்களை கூப்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்கள் அனைத்தும் ஜெபிக்கும் குடும்பங்களாக, ஆண்டவராகிய உம்மால் கட்டி எழுப்பப்படுகின்ற குடும்பங்களாக, ஒவ்வொரு நாளும் உம்மை நேரெடுத்து ஜெபித்தும் ஒருவர் நேசித்தும் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் நேசித்தும் பராமரித்தும் வாழக்கூடிய நல்ல குடும்பங்களாய் வாழ நீர்தாமே தொடர்ந்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்தரகிர ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த திருமக ஒளியனுடைய ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான ஆட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகிலும் மொக்குவந்தவராய் இருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான அலகையின் எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் மாய கவர்ச்சிகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் பரிசுத்தமாய் மகிழ்ச்சியாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் இந்திய தேசத்திற்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் கொடுத்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று முழங்கிய யோசுவாவை போல இன்று ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் குடும்பத் தலைவியும் பிள்ளைகளும் ஆண்டவர் ஆகிய இந்த இயேசுவுக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லி ஜெபிக்கும் குடும்பங்களாய் வாழ அழைப்பு விடுக்கின்ற தேவன். இந்த அன்பு ஆண்டவனின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும்
இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது வீடு, நமது வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய குடும்பங்களாக மாற வேண்டும் நல்ல எண்ணத்தோடு ஆசை நன்மையை பெற்றிருக்கிற நாம் அனைவரும் கரங்களை கூப்பி கடவுளை நோக்கி இந்த அருமையான பாடல் வழியாக நமது குடும்ப கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, பிரிந்திருக்கின்ற தம்பதிகளை ஒப்பு கொடுத்து எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை ஆண்டவர் இந்த அருமையான நிகழ்வில் இந்த பாடல் மூலமாக நமக்கு விடுதலையை தரப்போகிறார் என்பதை உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருபோல காத்தீரே நன்றி, இணை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருபோல காத்தீரே நன்றி, இணை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருபோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நமது குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, எங்களது குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அன்பின் பிரலோக பிதாவே, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தோபியா சாராவை போல ஆண்டவரே, எங்களது குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவரும் தலைவியும் ஜெபிக்கும் தம்பதியினராக உருவாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகளிடம் வரவிடுங்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று சொன்னீரே. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அன்பின் பரலோக பிதாவே, தெய்வ பயத்தோடும் விசுவாசத்தோடும் பக்தியோடும் எங்களது பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை எமது பெற்றோர்களுக்கு நீர்தாமே தந்திரள வேண்டிய கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தாயாம் திருச்சபையில் இந்த சிறு குழந்தைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே, அனைத்து குழந்தைகளும் உம்பால் ஈர்க்கப்பட்டு உம்முடைய அன்பிலே வேரூன்றி வளரக்கூடிய நல்ல படிப்பினைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக வாழவும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு படிப்பு மாத்திரமல்ல, மதிப்பு மாத்திரமல்ல, மதிப்பீடு முக்கியம், பக்தி முக்கியம், விசுவாசம் முக்கியம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தங்களது பிள்ளைகளோடு ஜெபிக்கக்கூடிய உத்வேகத்தை எமது பெற்றோர்களுக்கு நீர் தந்தருள்வீராக. எங்களது குடும்பங்கள் இருக்கின்ற பிரச்சனைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை, உடல் பிரச்சனை, உடல் நோயினால் அவதியுறுகின்ற அத்தனை நபர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே.
உள்ளத்தாலும் உடலாலும் பிளவுகள் ஏற்பட்டு பிரிந்து வாழ்கின்ற உறவுகளை ஒன்று சேர்ப்பீராக. பிரிந்து வாழ்கின்ற தம்பதியினரை ஒன்று சேர்ப்பீராக. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வீராக. இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அழகையின் தூண்டுதலால் அவர்கள் ஆட்கொள்ளப்படாமல் இருக்க, ஆண்டவரே ஊடகத்திற்கு அடிமையாகாமல் இருக்க எமது இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஆசீர்வதித்து, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த சூசனாவை போல, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அந்த யோசேப்பை போல தெய்வ பயத்தோடு பாவம் செய்வதை விட சாவதை மேல் என்று சொல்லி பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கொண்டு ஓடக்கூடிய தெய்வ பயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பக்தியுள்ள குடும்பங்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.